பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கிராம சாலைகளை சீரமைக்க வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் மற்றும் வெங்கடேசன் எம்எல்ஏ ஆகியோர் நேரில் ஆய்வு. மதுரை மாவட்டம் பாலமேடு அருகே உள்ள சாந்தியார் ஒட்டியுள்ள கோவில்பட்டி, வைகாசிப்பட்டி, சால்வார்பட்டி, முடுவார்பட்டி, சரந்தாங்கி ஆகிய கிராமங்களில் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சாலைகளை விரிவாக்கம் செய்யும் வகையிலும் அதனை மேம்படுத்தும் பணிக்காக வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன், சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன், மதுரை மாவட்ட கலெக்டர் சங்கீதா உள்ளிட்ட பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, வனத்துறை அதிகாரிகள் முன்னிலையில் வனப்பகுதியில் நேற்று ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இந்த 5 கிராம பகுதியில் சுமார் 6 கிலோமீட்டர் தூரத்திற்கு வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள பகுதியில் செல்லக்கூடிய பிரதான சாலைகளை விரிவாக்கம் செய்வதற்கு தேவையான திட்ட அறிக்கை மதிப்பீடு தயார் செய்யும் பணிக்காக இந்த ஆய்வு பணிகளை மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்பட்டது. மேலும் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சாலைகளை வனத்துறை அனுமதியோடு கிராம பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக தரமான சாலை அமைப்பதற்கு இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. தொடர்ந்து கடந்த பல ஆண்டுகளாக கோவில்பட்டி, வைகாசிப்பட்டி, சால்வார்பட்டி, முடுவார்பட்டி, சரந்தாங்கி ஆகிய கிராமங்களை இணைக்கக்கூடிய பிரதான சாலைகள் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளதால் அந்த சாலைகளை மேம்படுத்தவும் சீரமைக்கவும் வனத்துறை அனுமதி கிடைப்பதில் பல்வேறு இடையூறுகள் இருந்து வருகிறது. இதன் காரணமாக கடந்த பல ஆண்டுகளாக சாலைகள் சீரமைக்கப்படாமல் குண்டும் குழியுமாக போக்குவரத்து பயன்பாடற்ற நிலையில் உள்ளது. இதனை சீரமைத்து தர வலியுறுத்தி கடந்த தேர்தல் நேரத்தில் இப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். இதனை கருத்தில் கொண்டு வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் பி. மூர்த்தி, சோழவந்த சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் ஆகியோர் தொடர் ஆய்வு மேற்கொண்டு சாத்தியார் அணை பகுதியில் உள்ள தெத்தூர், கொளிஞ்சிப்பட்டி, கெங்கமுதூர் செல்லக்கூடிய வனத்துறை சாலை கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சீரமைக்கப்பட்டு போக்குவரத்திற்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அதேபோல் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கிராம சாலைகளை வனத்துறை அனுமதியோடு சீரமைத்து முறையாக கிராம மக்கள் பயன்பாட்டிற்கு பயன்படுத்தும் வகையில் தற்போது ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சாலைகள் அனைத்தும் விரிவாக திட்ட அறிக்கை மற்றும் திட்ட மதிப்பீடு தயார் செய்யப்பட்டு உடனடியாக வனத்துறை அனுமதியோடு பணிகள் துவங்கப்பட உள்ளதாக ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் உள்ளிட்ட அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த ஆய்வின் போது மாவட்ட திமுக அவைத்தலைவர் MRM பாலசுப்ரமணியன், ஒன்றிய செயலாளர் தன்ராஜ், பரந்தாமன், மாநில பொதுக்குழு உறுப்பினர் முத்தையன், பாலமேடு நகர செயலாளர் மனோகரவேல் பாண்டியன், பேரூராட்சி தலைவர்கள் பாலமேடு சுமதி, பாண்டியராஜன், அலங்காநல்லூர் ரேணுகா ஈஸ்வரி, கோவிந்தராஜ், வாடிப்பட்டி பால்பாண்டி, அலங்காநல்லூர் யூனியன் துணை சேர்மன் சங்கீதா மணிமாறன், பகுதி செயலாளர் மருதுபாண்டியன், திமுக கிழக்கு ஒன்றிய பொருளாளர் சுந்தர், நெடுஞ்சாலைத்துறை உதவி பொறியாளர் வெங்கடேஷ் பாபு உள்ளிட்ட அதிகாரிகளும் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர்கள் நித்யா பழனிநாதன், ஜெயமணி, அசோகன், ஈஸ்வரி ஸ்ரீனிவாசன், செந்தில்குமார், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் தனுஷ்கோடி, தனிராஜன், மாவட்ட அணி துணை அமைப்பாளர் பிரதாப், ஒன்றிய இளைஞர் அணி அமைப்பாளர் சந்தனக்கருப்பு, சோழவந்தான் தொகுதி தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் தண்டலை தவ சதீஷ், ஒன்றிய மாணவர் அணி அமைப்பாளர் ஹலோ சொல்லுங்க.